இன்று ஒரு பதிவு போடணும் என்று ஒரு எண்ணம் எனக்கு வந்து விட்டது. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன். ஒரு நபர் அவர் வந்து அவருக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறார். அதனால் அவர் வந்து என்னிடம் ஒரு பணம் கட்டியிருக்கிறாரு. 1 மாதம் இன்னும் ஆகவில்லை, ஆனால் எனக்கு 2 மாதம் பணம் ஆகிவிட்டது அப்படின்ட்டு சொல்கிறார். நான் இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே வந்து அனுபவங்கள் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசின விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போது இது ஏன் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா, ஃபோன் வந்து நான் பெரும்பாலும் எடுப்பதற்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து என்னென்னா உடல்நிலை சரியில்லை இன்றைக்கி பொதுவாக, அதனால் வீட்டில் இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டும் பகலும் அதிகமான வேலைகள் பார்ப்பதனால. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். எனக்கு வந்து உழைப்பு, அதிகமான உழைப்பு. காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குகிற வரைக்கும் நான் 6 மணிக்கெலாம் எழுந்துடுவேன். 6 மணிக்கு எழுந்தாலும் இரவு தூங்க 11 மணி 12 மணி ஆகிரும். இடையில் மதிய நேரத்தில் சில பேர் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, அதுவும் நமக்கு கிடையாது. இதை ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் வந்து உடனே முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனால தான் இதை வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். எல்லோருமே ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா கொடுத்து, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து பதிவு இலவசமாகவே பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்ற வரன் வரும்போது நான் கூப்பிட்றேன். சரிண்ணா? 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 1000மோ 2000மோ 3000மோ நீங்கள் கட்டுறீங்கன்னா அது வந்து ஒரு பதிவு கட்டின மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சர்வீஸ் என்னென்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடனே எனக்கு நீங்கள் ஒரு 2000 ரூபாயை போட்டு விட்டுட்டு எனக்கு வந்து உடனே வேலை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ என்னுடைய ஆஃபீஸுக்கும் இல்லை, நேரடியாக வாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வேலைக்கு போட்டிருக்கிறேன். 50 பேர் வேலைக்கு போட்டாலும் அந்த வேலையில் எல்லோரும் மக்கள்லாம் நினைக்கக்கூடியது சார்ட்டாக பேசணும் அப்படிங்கிற ஈர்ப்பு. அது நான் ரொம்ப உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய மதிப்பை நான் ரொம்ப இது பண்ணுறேன். சரிண்ணா? ரைட், ஓகே. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து நாம் என்ன முயற்சிகள் செய்தாலும் நம்ம நினச்சது நடக்காது. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவர் முடிவு பண்ணணும். அவர் நினச்சா மட்டும்தான் இங்கே எல்லாமே நடக்கும் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதற்காக நாம் முயற்சிகள் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய அலுவலகத்தில் இப்போ 50 பேர் போட்டிருக்கோம்னா, யாரையாவது நீங்கள் திட்டிட்டீங்கன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளே திட்டினாலே கேட்க மாட்டாங்க, மனைவி திட்டினா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அவர் வந்து கட்டி கொடுத்து, அந்த பொண்ணுக்கு வந்து அவர் கேரளாவில் இருக்கிற வீடெல்லாம் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பலசர கடை வச்சுருக்கிறாரு, பால் வியாபாரம் பண்ணுறாரு, காய்கறி கடை வச்சுருக்கிறாரு, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி 54 வயசுலேயே அவர் நிறையா தொழில் பண்ணுறாரு. ஒரே பெண்ணுக்கு வீட்டெல்லாம் அங்கே கொடுத்துட்டாரு. அடுத்தபடியாக இப்போ அவருக்கு ஒரு துணை தேவைப்படுது. இன்னொரு விஷயம், அவருடைய அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 வயசு ஆச்சு. அம்மாவையும் அவர் பார்க்குறதுக்காக கேரளாவில் இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து அவர் பேசின ஆடியோவை பாருங்கள். முதல்ல கொஞ்சம் அதாக பேசுகிறாரு, கடைசி அவர் புரிஞ்சுக்கிறாரு, நல்ல மனிதனாக இருக்கிறார். அதனால் அவருடைய பேசிய ஆடியோ கேளுங்க. ஓகே அப்படின்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க, நேரில் வாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க, நான் நேரில் கூப்பிட்டு போகிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கஷ்டப்படக்கூடிய பெண்ணாக இருந்தீங்கன்னா நேரில் நம்மளுடைய அலுவலகத்துக்கு வாங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளையாக சொல்கிறேன். எந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் பேசி முடிச்சு வைக்கிறேன். நான் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திருமணத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நானே அதை சரியும் செய்து தருகிறேன். அது முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிதானா? அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அவர் பேசின இந்த ஆடியோவை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க.
இன்றைக்கி கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால வீட்டில் இருக்கிறேன். சரிண்ணா, அதனால் வீடு வந்து ஒரு 20 சென்டில் பெரிய வீடாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இயற்கையாக காற்றோட்டமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதனால் எல்லாமே உழைப்பு தான். எல்லோருமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, என்கிட்ட பேச நேரம் இல்லைன்னு எதுவும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வரும்பொழுது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எப்பொழுதுமே ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க. எல்லோருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4-5 கல்யாணங்கள் என் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா? அதனால் எல்லோரும் நல்லா இருங்க. யாரையும் ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம். நான் யாரையும் பொய் சொல்வது கிடையாது. என்ன முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரைட். அவர் பேசின இந்த ஆடியோ கேளுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 மாதம் ஆச்சு பணம் கட்டியாச்சுங்க. எந்த நம்பரில் பணம் கட்டினீங்க? 42 95 30 95 39 49 07. அதாவது எங்களுக்கு எந்த நம்பரில் பணம் போட்டு விட்டீங்கன்னு கேட்குறேன். 80 40 40 12. 80 40 40 12. ஆமாம். இப்படி 2 4 6 8 தான் வருது. 10 நம்பர் வருமா சார்? 80 40 40 12 தானே? ஆமாம், அந்த நம்பர் போட்டது. 80 40 சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. 80 40 40 12. அப்போ எத்தனை நம்பர் ஆச்சு? 8 நம்பர் தானே இருக்கு. இப்படி ஒரு நம்பரே எங்கள் ஆஃபீஸில் கிடையாதா? உங்கள் ஆஃபீஸில் கிடையாதா? சார், உங்கள் நம்பரில் பணம் போட்டது வந்து லாஸ்ட் 40 40. 80 40 40 12. இப்படி ஒரு நம்பரே கிடையாது. 8 நம்பர் தான் மொத்தமே நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் நான் கேட்குறேன். ஒரு காரணம், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சு பாருங்க. 95. நான் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க, நான் கேட்குறேன். 95 39 49 07 42. என் நம்பர் அது. மோகன், நீடாமங்கலம். சரி, இப்போ நீங்கள் பேசுகிற நம்பர் என்ன நம்பர்? இது யார் நம்பரு? இது என் நம்பர் தான். இது அந்த ஃபோனில் எடுத்து அந்த ஃபோன் இருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். எந்த ஃபோன் எடுக்கல? நான் எந்த ஃபோனுமே நான் எடுக்க மாட்டேங்க. எந்த ஃபோனுமே நான் ஓனரு. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் சார். உங்களுக்கு வந்து நீங்கள் தானே முதலாளி. ஆமாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர்ல தானே பணம் போட்டு விட்றோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 42 நம்பர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் எடுத்து பாருங்க. இப்படி ஒரு நம்பரே கிடையாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போட்டோம்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் பாருங்க. இந்த நம்பரில் பணம் இருந்தால் தானே பார்க்க முடியும். ஏன் ஆஃபீஸில் எனக்கு தெரியாமல் நம்பர் எப்படி இருக்கும்? 80 40 40 12 தானே சொல்கிறீங்க. என்ன போதையில் இருக்கீங்களா? குடிச்சிட்டு இருக்கீங்களா? சார், 8 நம்பர் தான் இருக்குன்னு சொல்ல கிளங்க சார். ஒரு விஷயம் நல்லா தெரியும். 80 40 40 12 மொத்தமே 8 நம்பர் தான் வருது. இப்படி ஒரு நம்பரே எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன் ஆஃபீஸில் உள்ள நம்பர் எனக்கு தெரியாதா? அப்போ நான் ஓனர் போடல. சொல்லுங்க. அப்போ உங்கள் ஆஃபீஸில் பணம் போடலங்கிறீங்களா? சார், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. இந்த நம்பரில் இப்போ நீங்கள் பேசக்கூடிய நம்பரில் பதிவு கிடையாது. சொல்ல புரியுதா? நான் ஆரம்ப சொல்லுங்க நம்பர் இல்லை சார். 42 நான் காசு போட்டுருக்கேன். 95 39 49 07 நம்பர்ல நான் பணம் போட்டேன். சரி, பணம் போட்டு 2 மாசம் ஆகுது. நேற்று கூட நான் ஃபோன் பண்ணேன். உங்க ஆபீஸ்ல உள்ளவர் கேளுங்க. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. உங்க நம்பர் சொல்றீங்க, ரைட். எங்க ஆபீஸ்ல இப்படி ஒரு நம்பர் கிடையாதுன்னு நான் சொல்றேன். உங்க ஆபீஸ் நம்பர் இல்லையா? ஆமா, 80. பின்ன 26 நம்பர் இருக்குங்களா உங்க ஆபீஸ்ல? 26 லாஸ்ட் நம்பர் 26. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் ஆபீஸ்ல போன் பண்ணி பேசுங்க. சும்மா போனை போட்டு அறுத்துட்டு இருக்காதீங்க. இல்ல அறுக்கல சார். நீங்க சார் கணேஷ் சார் நீங்க பேசுறீங்க. நான் கணேசன் தான் பேசுறேன். எனக்கு பேச நேரம் கிடையாது சார். நான் பேசுறதுக்கே நேரம் கிடைக்காது. 10,000 20,000 பணம் கட்டுறாங்க. அவங்களுக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்க முடியும். நீங்க 1000 கட்டினா 2000 கட்டணும்னு சொல்றீங்க. நிறைய பேர் இப்படிதான் ஃபோன் பண்ணி பேசுறீங்க. ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசுறீங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 2000 கட்டினீங்கன்னா ஆபீஸ்ல ஃபோன் பண்ணி கேளுங்க, விவரமா கேளுங்க. நான் இப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க 80 40 40 12 மொத்தமே 8 நம்பர் தான் வருது. இந்த நம்பர் இப்போ இந்த நம்பர் எங்க ஆபீஸ் அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க இதெல்லாம் பணம் போட்டோம்னு சொல்றீங்க. நான் எப்படி பண்றது? வேண்டாம் சார். உங்க நம்பர் லாஸ்ட் 26 வருதா இல்ல சார்? லாஸ்ட் நம்பர் 26 இருப்பாங்க போகணும். ஒரே ஒரு விஷயம் சார். இங்க மொத்தத்துல 50 நம்பர் இருக்கு சார். 50 எல்லாம் என் மனசுல எவனாலையும் வச்சிருக்க முடியாது சார்.
உங்கள் நம்பர் லாஸ்ட் 13 தான். உங்கள் நம்பர் லாஸ்ட் 13 தானே சார்? சரிங்க, பணம் கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னு நீடாமங்கலத்துலேருந்து மோகன் சொல்லி கொண்டு எத்தனை ஃபோன் பண்ணிருக்கேன் சார். நான் நீடாமங்கலம் மோகன் பரமேஸ்வரி கடவுளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கொண்டு சார். நான் என்னைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம் ஆகுது கொண்டு நான் பணம் கட்டிட்டு. 2 மாதம் முன்னாடி நான் பணம் போட்டேன். இந்த போட்ட அனுப்புறேன்னு சொல்றீங்களே தவிர ஒன்றும் அனுப்ப மாட்டேங்க. நான் அனுப்ப மாட்டேன் சார். நான் யாருக்கும் அனுப்புறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் அப்போ உங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சு பாருங்க. நீடாமங்கலத்தில் நான் உங்களுக்கு விசாரிக்க முடியாது சார். நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க சார். முதல்ல ஆஃபீஸில் எந்த நம்பரில் பணம் போட்டிங்கன்னா அந்த நம்பரை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதான் சார் 80 12 40 40 பணம் போட்டது. அது எந்த நம்பர்னு இப்போ ஓர்மை இல்லை. நான் எடுத்து பார்க்குறேன். நான் எடுத்து பண்ண சார் சாரை கூப்பிட்றேன். இப்போ நீங்கள் சார் இப்போ ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டைம் வேஸ்ட் ஆகல. அதேமாரி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. கேரளாவில் மோகன் சொன்னா உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா சார் சொன்னா உங்கள்கிட்ட. சரி சார், நிறைய பேர் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்லை ஒரு பொண்ணை கொண்டு போயிட்டு ஒரு கடையில் கொண்டு போயிட்டு பவுனு கேட்க ஒரு பொண்ணு பவுனு கடைக்கு போகணுன்னு சொன்னீங்களா நீங்கள்? என்னது கோயம்புத்தூர் இருக்கலாம், உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. நைட்டு தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ கால்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் பகல் ஒரு விஷயம் கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதுக்கு தான் 50 பேர் போட்டிருக்கேன். இப்போலாம் 1000 2000 3000 இப்போ 5000 வரைக்கும் பணம் கட்டினீங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் யாருக்கும் தரமாட்டோம். பதிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஃப்ரீயாக என்னைக்கு வருதோ அன்னைக்கு 10,000 போட்டால் நம்பர் கொடுப்பீங்க தானே? 10,000 போட்டாலும் நம்பர் தர மாட்டோம். எப்போ தான் கொடுப்பீங்க? நான் இப்போ சொல்கிறத கேளுங்க சார். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் யாருக்கும் நம்பர் கொடுக்கறது கிடையாது. இப்போ யாருக்கு நம்பர் கொடுப்போம்னா 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க 35 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மறுமணம் அப்படின்னாலே நம்பர் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் 10,000 கட்டினாலும் சரி 20,000 கட்டினாலும் சரி. ஏன் அப்படிங்கிற அப்போ இருக்கு சார் 2000 வாங்குறீங்க. 2000 வாங்கிட்டு இதுவரை இந்த 2 மாசமா நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணம்? என்ன பேச ஆஃபீஸுக்கு வரும் இல்லை உங்கள் ஆஃபீஸ் வரணுமா? நான் நீங்கள் நேரில் வாங்க, வராமல் போங்க. நான் பேசுகிறத முதல்ல தெளிவாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். கூட பேசாதீங்க. சொல்லுங்க. ஏன் நம்பர் இதுக்கு முன்னாடி நாங்கள் நம்பர் கொடுத்தோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏன் நம்பர் கொடுக்க மாட்டேன்? எப்போ சார் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு எப்படி சார் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் 10,000 20,000 கட்டுறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சொல்லுதன்னே கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும். எதுக்கு சார் வரணும்னு கேட்பீங்க. நான் இங்கே பொண்ணை வர சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 55 வயசுன்னு சார்ட்ட சொல்லிட்டேன். நீடாமங்கலத்தில் பர்ணசரி கடை வச்சுருக்கேன் சார். நீடாமங்கலத்தில் தங்கியிருக்குன்னு சார்ட்ட சொன்னேன். ஓகே, என்ன சொன்னீங்கன்னா சார் ஒரு நிமிஷம். ஞாபகம் எனக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இப்பவும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீடாமங்கலம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. கேரளாவில் இங்கே வந்துட்டியே, சொந்த தொழில் பண்ணுறீங்க, எல்லாம் எனக்கு ஞாபகம் இப்போ வந்துருச்சு. நான் என்ன அன்னைக்கு சொன்னோங்கிற இப்போ சொல்கிறேன் சார். 1000 2000 கட்டினா பதிவு பண்ணி இங்கே வச்சுருவாங்க. உங்களுக்கு என்னைக்கு வரன் வருதோ அன்னைக்கு தான் இங்கேருந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து எடுத்துலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ வருதோ அதை கொடுப்பாங்க. நம்பர் 1. நான் இப்போ யூடியூப்பில் பேசக்கூடிய விஷயமே இதுதான். என்கிட்ட நீங்கள் பேசணும்னா மினிமம் 10,000 20,000 கட்டிக்கோங்க, என்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபில் பேசுவாங்க. நான் தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2000 நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் 2000 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் ஞாபகம் இல்லையா என்ன தெரியல. ஆனால் இப்படி ஒரு நம்பர் கிடையாது. நீங்கள் சொன்னது 8 நம்பர் சொல்லிங்க. நம்பர் 1 நேற்று கூட உங்கள் ஆஃபீஸில் பேசியிருக்கேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு என்கிட்ட பேசுகிறீங்க? அதான் சார் அனுப்பாத காரணம் கொண்டாலும் சார்ட்ட பேசுகிறோம். அதானே முதலாளி. நான் முதலாளினா நான் 10,000 கேட்டால் போட்டு விடுறீங்களா சார்? ஒரு 10,000 போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. அதை போட்டு விட மாட்டேங்கிறீங்க. வேண்டாம், இந்த 2000 பதிலுக்குள்ள வரலையே சார். இப்போ 2000 ரூபாய்க்கே ஒரு போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே நான் சொல்லக்கூடிய உங்களை ஆஃபீஸில் பார்க்குறேன் சார். உங்களை ஆஃபீஸில் நான் பார்க்குறேன். இப்போ என்ன காரணமா நீங்கள் ஏமாத்துறீங்க. நீங்கள் அப்படி சொல்லி அந்த பொண்ணு அங்கே இருக்கு, இந்த திருச்சியில் பொண்ணு இருக்கு அப்படின்னு பேசி விளம்பரத்தில் பேசுகிறீங்க தவிர இந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஒன்றுமே கம்மல் பண்ண மாட்டேங்கிறீங்க சார். இப்போ எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நேற்று கூட பேசுகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நேற்று கூட பேசுனீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அனுப்பியிருப்பாங்க. அடுத்தபடியாக ஒன்றுமே அனுப்பலையே சார். ஒன்றுமே அனுப்பலையே. சரி, ரசீது அனுப்புனாங்களா? ஒன்றுமே அனுப்பலை. சரி, இது வரையில் எங்களுடைய ஆஃபீஸில் பணம் கட்டியாச்சுன்னா அன்னைக்கே என்ன செய்வோம்னா ரசீது அனுப்பிடுவோம்.
சார் சொல்லுங்க. ஒன்றாவது நான் உங்களை கட்டி சின்ன பிள்ளை தான். நாங்கள் வந்து 54 சாருக்கு இருந்த ஒரு 65 60 வருஷம் சாருக்கு திட்டம் உங்களை போட்டோ தரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம் நான் உங்களை வாட்ஸ்அப்பு தானே பார்த்து தான் இருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப தெரியாதுனால தான் கொண்டு நான் பேச முடியல. ம் ம் எனக்கு வந்து படிப்பு அறிவு குறைவு. 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன் நான். இருக்கட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 2000 பணம் மூலமாக சாட்டை போடும்போது சார் ஜீராமங்கலம் மோகன், திருவாரூர் மாவட்டம், இதெல்லாம் சொல்லி தான் பணம் போட்டு விட்டேன். உங்கள் பேர் என்ன பேர் சார்? மோகன். ரைட், ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நீடாமங்கலம் மோகன் நீங்கள் பேசின ஞாபகம் இருக்குது. கேரளா அது நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் 2000 ரூபா அன்னைக்கு கட்டிருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் சரிதான். இப்போ நீங்க பேசுனது தப்பு என்கிட்ட. இந்த வேற ஒரு நம்பர்ல இருந்து நீங்க எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். நான் சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார். இது வந்து என் வீடு, இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த 2 நம்பரும் ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க. யாரு ஆபீஸ்ல? இந்த நம்பரும் கொடுத்துருக்கேன். 95 39 49 அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன். இது இப்போ இந்த 95 39 49 சொல்றீங்க இல்லையா, இது வாட்ஸ்அப் நம்பரா? இல்ல, அதுல வாட்ஸ்அப் கிடையாது. இதுல வாட்ஸ்அப். இப்போ பேசுற நம்பர் வாட்ஸ்அப்பா? அதுல வாட்ஸ்அப் இருக்கு. சரி, 62 82 71 64 68. ஓகே, அந்த நம்பர் தான். இப்போ 2 நம்பர் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. என்ன சார், இந்த நம்பர்ல வந்து வாட்ஸ்அப் இருக்கு, 42ல வாட்ஸ்அப் கிடையாது எனக்கு. சார் என்கிட்ட ஒரு விஷயம் கேளுங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன். என்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா எந்த நம்பர்ல பேசலாம் அந்த நம்பர் தான் கடைசி வரைக்கும் பேசணும். ஊடால இன்னொரு நம்பர்ல பேசினா 7 நம்பர் ஒரு ஆளுக்கு பதிவு பண்ண முடியாது என்னால. இல்ல அப்படி இல்லை சார். என்ன காரணம், என்ன கடை வச்சிருக்கல, நான் 42 நம்பர் வச்சிருக்கேன். 42 இந்த நம்பர் 95 39 49 07 தான் கடைக்கு வச்சிருக்க நம்பரு. நம்ம கடையில் வச்சிருக்க நம்பர், அதாவது விளம்பரத்துக்கு. எதை கேட்டீங்கன்னாக்கா இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் தான் இருக்கு சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இந்த 30 வருஷத்துக்கு மேல நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். திருவாரூர் மாவட்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்ப வெளியில இருக்கிறேன். என்ன நான் போன் ஒரு நிமிஷம் கேளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவர் போன் பண்ணாலும் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா போன் எடுத்தா முழுமையாக பேசிட்டு தான் நான் வைக்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி நான் என்ன தர சொல்லு, நமக்கு ஒரு ஜீவிதம், நமக்கு ஒரு வாழ்க்கை தோணும் சார். வாழ்க்கை தோண வேணா சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க திருவாரூர் மாவட்டம், தேவர் சமுதாயம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுக்கு அந்த முதல்ல எந்த நம்பர்ல பேசுறீங்களோ அதே நம்பர்னா உங்க ஜாதகம் பூரா என் மனசுல நிக்கும். இன்னைக்கு ஒரு நம்பர்ல பேசி இன்னைக்கு பேசுற நம்பரை நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. இல்ல சார், நான் 10 சொன்னேன் சார். சார் 10 சொன்னேன் சார். இதுல சார் இப்பவும் சொல்றேன் கேளுங்க சார். நீங்க பதியும் போது நீங்க 4 நம்பர் வச்சிருந்தாலும் 4 நம்பரை கொடுங்க. ஆனா பேசுறது ஒரே நம்பர்ல பேசுங்க. அது என்கிட்ட பேசுறது ஒரே நம்பர்ல பேசுங்க. நான் அந்த நம்பர்ல சார் சொல்லுங்க. நான் அன்னைக்கு சொன்ன நம்பர்ல தான் சார் இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு சார். 42 நம்பர்ல வாட்ஸ்அப் கிடையாதுன்னு சார் திருப்தியா சொல்றேன். ஆபீஸ்லயும் சொல்லிருக்கேன். இல்ல பேசுறதுக்கு வந்து ஒரே, இப்போ நீங்க இந்த 740 இப்போ நீங்க என்கிட்ட பேசுனது வந்து 468. இந்த நம்பர் இன்னைக்கு தான் நான் புதுசா எனக்கு வருது. சரிதானா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் சார்ட்டு பேசியிருக்கேன். சார்ட்டு ஃபர்ஸ்ட் பேசுறேன். சரி, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இந்த நம்பர் கிடையாது. சரி, எனக்கு வேணும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னன்னு கேட்டு நம்ம உங்களை புள்ள மீறி நான் பாருங்க சார். இப்போ அன்னைக்கே நீங்க எல்லா விஷயம் என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் வச்சிருக்கிறேன். சரி. உங்களுக்கு 54 வயசு ஆகுது. நீங்க கேரளாவிலேருந்து இங்கே வந்துட்டீங்க, என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க. சரி சார். ஆனா ஒரு விஷயம் கேளுங்க, நான் ஒரு நம்பர்ல எடுக்கல அப்படிங்க. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார், 2 மாசம் ஆச்சு பணம் கட்டி எனக்கு எந்த சர்வீஸும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சரிதானா? ஆமாம் சார். ஆமாம். நான் இப்போ இன்னைக்கு நான் வெளியில இருக்கிறேன்னு சொல்றேன். சரி சார். நீங்க பணம் கட்டி எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லுங்க கரெக்டா? 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்கு சார். எப்படி சார்? 2 மாசம் இருக்கு சார். 2 மாசம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 10 நிமிஷத்துல உங்களுக்கு எத்தனை, இப்போ நான் என்னுடைய செல்லுல இருக்கும், நான் பாக்குறேன். 10 நாள் நம்பரை பாருங்க சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்லா சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. என் செல்லுல அதான் அன்னைக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா எத்தனை தேதிங்கிற முதற்கொண்டு சொல்றேன். நான் 30 வருஷமா தொழில் பண்றேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. சரிண்ணா? இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. சார் வணக்கம். ஆமாம் சார். உங்கள்கிட்ட நான் பணம் கேட்கல, நல்லா ஞாபகம் இருக்குதா? இன்னொரு பெரிய ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்கிட்ட உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க.
ஆமாம் சார். அன்னைக்கு அது ஆமாம், நீங்கள் 22/7/2026 காலையில் 10 மணிக்கு பணம் போட்டிங்களா? 10:30 மணிக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார். 22/7. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி என்னப்பா? இன்னைக்கு தேதி என்ன பாரு? 21. இன்னைக்கு தேதி 21/8. நீங்கள் 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சுங்க, இன்னும் 1 மாதமே இன்னும் உங்களுக்கு முடியலையே. இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியல, வெளியில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இப்போ எத்தனை மணிக்கு நான் சாப்பிட்ருக்கேன்? 3:45க்கு நான் சாப்பிட்ருக்கேன். சரி சரி சரி. 3:45 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் நான் வீட்டில் இருந்து நான் உங்களுக்கு இந்த சர்வீஸை சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன்? நீங்கள் முதல்ல பணமே கட்ட வேண்டாம்னு சொன்னேன். திரும்ப சரி சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னதுனால ஒரு 10,000 போட்டு விடுங்கன்னு சொன்னேன். ஆஃபீஸில் உள்ள நபர் உங்கள்கிட்ட பேசினோன்னே 2,000 போட்டு விட்டீங்க. இல்லை அப்படி சொல்ல சார், வந்து ஒரு மேடம் தான் ஃபோன் பண்ணாங்க. மேடம் போடல பணம், இப்போ மேடம் போடல பணம் போடல, ஒரு ஆம்பளை தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அதான் சார் சொல்கிறேன் சார், இப்பவும் சொல்கிறேன். நான் யார்ட்டையுமே 2,000 கட்டுங்க கொடுக்க இப்போ சொல்கிறதே கிடையாது. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு 2,000 போடுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆஃபீஸில் சொல்லியிருக்கிறாங்க, பதிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புனாங்க. அதை நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டேன். இப்போ 2 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல சார், நான் 30 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேன் சார். சரி சார். நான் நீங்கள் பணம் கட்டினா இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனை பார்த்துட்டு தான் 2 மாதம் ஆச்சுன்னு வருத்தப்பட போய் தான் நான் இது பண்ணேன். இன்னொரு விஷயம், 10,000 20,000 கட்டினா மட்டும்தான் அதை நான் என்ன ஏதுங்க என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அதுக்கு நான் ஒரு ஆள் போடணும். அது ஒரு 50 பேர் ஆஃபீஸில் இருக்காங்க. நீங்கள் இனிமேல் வந்து நேரில் வாங்க. ஒரு மேரேஜ் பண்ணால் தானே சார் நம்ம வந்து எதுவும் கொடுக்க முடியும் சார். இப்போ 2,000 பதிவு கட்டணும் கட்ட சொல்லி நம்ம 2,000 போட்டு விட்டோம் சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த தொழில் நான் பண்ணுறது வந்து ஒரு சேவை, நான் இல்லைன்னு சொல்லல. பணம் வாங்காம தான் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். நீங்கள் நினைக்க மாதிரிலாம் 2,000 ரூபாய்க்குலாம் இப்போ யாரு நமக்கு ஒரு வாழ்க்கை துறை அமைச்சு வச்சு சார் இவ்வளோ வேணும் கேட்டால் நம்ம இப்போ பேமெண்ட் அமைக்க போகிறோம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். தப்பா நீங்கள் இந்த 2,000 வேண்டாம்னு உருவாக்குன்னு சொல்லி அவ்வளோதானே. 10,000 போட்டால் தான் பொண்ணு காட்டி கொடுப்பீங்க, அதானே உண்மை? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் நான் கேட்கல, நான் தெளிவாக தான் சொல்லுவேன். நீங்கள் விளம்பரத்தை பார்த்து தான் சார் 2,000 பணம் போடுறோம். நீங்கள் 10,000 கட்டிங்கன்னா 10,000 10,000 போட்டுக்க போகிறோம். ஒரு பொண்ணை காட்டி கொடுத்து ஒரு வழக்கு துறை கொடுத்து நம்ம செய்ய போகிறோம். அதுதான் சார் சொல்கிறேன். என்னை பேச விடுங்க சார். நான் அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் உங்கள் பேச்ச பிறகு நான் கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ புரியுதா? ஏன் ஃபோன் சாதாரணமாக எடுக்க மாட்டேங்கன்னு புரியுதா? நீங்கள் கேட்குற கேள்வி எப்படிலாம் கேட்குறீங்க? இந்த 2,000 ரூபாய்க்கு நான் உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறேன். உங்களுக்கு நான் பதில் பேசுகிறேன். என்ன? அதனால கொஞ்சம் நம்ம விளம்பரத்துக்கு மட்டும் சவுண்டை குறைச்சிக்கோமா. நான் ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 2,000 ரூபாங்கிறது வந்து 1,000 ரூபா 2,000 ரூபா உங்களுக்கு பெரிய ரூபா நான் இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 4 நாள் வந்து அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். எல்லாத்துக்கும் தொழில் நீங்கள் ஒரு தேவமாரா இருந்துக்கிட்டு 56 வயசு ஆகுது, நான் தெருவில் பதிஞ்சு வச்சுருக்கேன், வெக்கம் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் இது இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கல. 2 மாதம் ஆச்சு 1 மாதம் ஆச்சுன்னு உங்கள் விவரத்தை பூரா தான் எனக்கு சொல்லியிருக்கியே. உங்கள் பிள்ளைய கல்யாணத்தை எப்படி முடிச்சு வச்சுட்டு இங்கே வந்து எப்படிலாம் இருக்கீங்க எல்லா விவரமும் தெரியும். ஆமாம் சார். நான் வந்து சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 வருஷத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கு 10-20 கல்யாணம் முடியுது. எல்லாரும் என்ன மாதிரி புரோக்கர் பண்ணுறவன் ப்ராடு இதாக இருக்கிறான். ஆனால் என்கிட்ட வர எல்லாருமே ப்ராடாக தான் இருக்கீங்க. 90% பேர் அத்தனை பேர் கல்யாணம் நடக்கு. நான் ப்ராட் இல்லை. நம்ம வந்து இந்த ஊர் வந்து நான் வந்து போகிறது. நான் சொல்லுங்க கேளுங்க சார். நான் நாளைக்கே உங்களுக்கு என்னால் முடிச்சு வைக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை வாங்க 5 பேர் கல்யாணம் நடக்க போகுது. நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10,000 கட்டினவங்க வந்து இந்த வாரம் இப்போ அவ்வளோ பேருக்கும் பாருங்க 50,000 75,000 1 லட்சம் தாரம்னு சொல்லுவாங்க. சார் நான் 50 பேர் வேலைக்கு வச்சுருக்கேன். நான் அதனால தான் கேட்குறேன். யார் பணம் கொடுக்குறோ அவங்களுக்கு தான் முதல்ல வேலை நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லலையா? அதே மாதிரி பெண்கள் வீட்டில் காசு வாங்க முடியாது. அதே மாதிரி யார் சார் கஷ்டப்படுறது நபர் வந்து எது கல்யாணம் முடிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லவே கூடாது. சார் நான் உழைக்கிறேன், நான் 50,000 கேட்கல, 25,000 தரேன், 10,000 தரேன், அவ்வளோதான். சார் 10,000 போட்டு விட்டாதான் மேரேஜ் நடக்கும். நீங்கள் பணமே போட்டு விட்டாலும் நான் வாங்க மாட்டேன். இப்போ சொல்கிறது தான் பதிஞ்சு விட வச்சுக்கோங்க. நீங்கள் பணம்லாம் எனக்கு போடாதீங்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்திலாம் பணம் கேட்க மாட்டேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார், நீங்கள் சொன்னதை நான் பதில் சொல்கிறேன் சார். காரணம் பெண்ணு கட்டினுக்கு போய் எல்லா விளப்பம் நான் பார்த்து நைட்டு பவுலும் ஒரு நிமிஷம் நைட்டு பவுலும் அணைஞ்சி சாப்பிட கூட நேரம் கிடையாது. உள்ளதானே சார் தொழில் பண்ண அப்படிதானே சார். நான் ஒரு விஷயம் கேளுங்க. 1000 2000 கொடுத்து 2,000 ரூபா கட்டி இனிமேல் எல்லாரையும் பதிஞ்சு வச்சுக்கிறா சொல்கிறேன். அலையன்ஸ் வரும்போது தாரம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு ஆளாக 10,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். 10,000 ரூபா கட்டியாச்சுன்னா நேரில் இங்கே வரணும்.
நேரில் வர முடியாது சார் எனக்கு. நானும் பணம் 10,000 பணம் போட்டு விட்டுறேன் சார். என்னால் வந்துட்டு வர முடியாது, நேரம் பத்தாது சார். அதுக்கு இன்னும் வியாபாரம் அடுத்து வந்து சார் இன்னொரு விஷயம் கேளுங்க. சொல்லுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், ம். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன். இது வந்து தொழில் கிடையாது எனக்கு. இது வந்து சேவை. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஆமாம். இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆமாம். பொறுமையா. சரி, ஓகே சார், ஓகே சார். ம். சரி, சரி நான் இப்போ என்ன சார் செய்யணும்? நான் இப்போ என்ன செய்யணும் சார் சொல்லுங்க. இந்த வாரம் ஒரே நிமிஷம். நான் என்ன செய்யணும் சார் சொல்லுங்க. இப்போ ஆ. நீங்க ம். நீங்க வந்து திருவாரூர் மாவட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீடாமங்கலம் திருவாரூர் அப்படி சொல்லிட்டு நின்னுமே. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ எனக்கு நீங்க இன்னைக்கு உங்களுடைய அன்னைக்கு நான் கேட்டது தான் இன்னைக்கும் கேட்குறேன். ஃபுல் ம், சைஸ்ல ம். ஒரு போட்டோ ஆதார் கார்டு தெளிவா எனக்கு அனுப்பிடுங்க. சரி சார், சரி சார். சரிண்ணா. நம்பர் 1 இப்போ உங்களுக்கு 54 வயசு ஆகுது. ஆமாம் சார், ஆமாம் சார். 54 வயசு ஆகுது சரிதானா? ஆமாம் சார். நீங்க கேரளாவுல பர்னிச்சர் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், ஆமாம், ஆமாம். இப்போ நீங்க வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஆமாம் சார். இப்போ பலசர கடை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பழக்கடலை காய்கறி கடையை வச்சுட்டு பர்னிச்சர் வச்சுருக்காங்க. பர்னிச்சர் அங்குள்ள பர்னிச்சர் அதான் பலசர கடைன்னு சொன்னீங்க முதல்ல. காய்கறி பர்னிச்சர் இல்லை, பர்னிச்சர் கடையை வச்சுருக்கேன், காய்கறி கடையை வச்சுருக்கேன். அதைத்தான் சொல்றேன். இந்த பர்னிச்சர் கடையும் பலசர கடையும் காய்கறி கடையிலையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சரிதானா? ஆமாம் சார். ஆமா. இப்போ வந்து நீங்க இருக்கிறது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கீங்க. மனைவி இறந்து போச்சு. ஆமாம் சார், கேரளாவில் வச்சாங்க. கேரளால இருந்தே இறந்து போயிடுச்சு. பிள்ளையெல்லாம் அங்கேயே ஆமாம் ஒரு சார். பிள்ளைய வந்து அங்கேயே கட்டி கொடுத்துட்டீங்க பொம்பளை பிள்ளைய. ஆமாம் சார், ஆமாம் சார். வீட்டையும் அவருக்கே எழுதி கொடுத்துட்டீங்க. ஆமாம், அங்கெல்லாம் நூற்று இங்கே இப்போ முதல்ல நீங்க யாருன்னே தெரியலன்னு சொன்னேன். இப்போ இவ்வளவு விவரம் சொல்லுதேன். அதுக்கு காரணம் என்ன? நீங்க 7 செல்லுல இருந்து கூப்பிட்டா எனக்கு யாருன்னு தெரியும். இல்லை சார், நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 42. இல்ல என்கிட்ட பேசும்போது ஒரு நம்பர்ல பேசணும். இன்னொரு விஷயம், ஓகே. திரும்ப திரும்ப நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை மிஸ் காலை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபுல் ரிங்கு போச்சு சார். ஐயா. ஃபுல்லா ரிங்கு போச்சுன்னா நான் எடுக்கலைன்னா ஆபீஸுக்கு போய் அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது உங்களுக்கு திருப்தியாக இல்ல அப்படின்னா நான் என்ன இப்போ என்ன சார் எனக்கு ஒரு துணை வேணும். ஆமாம். இல்லையா ஐயா. மோகன் இங்க பாருங்க. இப்போ நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல ஐயா உங்கள்கிட்ட பேசணும், நீங்க நேரம் கிடைக்கும் போது பேசுங்கன்னு சொல்லிட்டா நான் உங்களை கூப்பிட்டு பேச போறேன். சரி சரி. நான் ஒரு டைம் உங்கள்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுறோம்னா நீங்க எனக்கு 10,000 20 மணி நேரம் கொடுத்தா தான் நான் பேச முடியும். என்ன இன்னொரு விஷயம் கேளுங்க மோகன் ஐயா. இப்போ நான் உங்களுடைய விவரத்தை கேட்டுக்கிறேன். 54 வயசு ஆகுது. மனைவி இறப்புன்னு அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது. இப்போ மகளுக்கு வந்து கேரளாவில் இருந்து வீடை கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இருக்கீங்க. அங்கே பலசர கடை வச்சுருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபா வருமானம் வருதுன்னு எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது. பலசர கடை, பர்னிச்சர் கடை, காய்கறி கடை எல்லாம் வச்சிருக்கீங்க சரிதானா? ஆமாங்க. ஆமாங்க. இங்கேயும் சொந்த வீடு எல்லாம் இருக்கு. அம்மா வயசான அம்மாவை பார்த்துட்டு இருக்கீங்களோ? அம்மா நான் தான் வீட்டில். அம்மாவை நீங்கள் தான் இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்களா? அதை நீ சொன்னா ஐயாட்ட சொன்னேன். நீங்கள் சொன்னதானே ஞாபகம் வருது. இப்போ நல்லபடியா இருக்கு. இப்போ நான் வச்சு நீங்கள் 7 நம்பரை வச்சு பேசினா யாருன்னே தெரியாதுல்ல. இல்லைங்க, 2 நம்பர் தான் இருக்கு. அதுதான் இன்னும் அப்படி. நான் ஒரு விஷயம் கேளுங்க. நீங்கள் ஒரு நம்பரில் இப்போ 2வது அந்த நம்பரை சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. இப்போ சரி. இப்போ சரி அது போட்டோம். இந்த தேவமாறு பூராமே இப்படி தான் இருப்பிய, வீம்பா தான் இருப்பிய. ஐயா அப்படிலாம் தப்பா நினைக்காது ஐயா. சரி, படிப்பு கொஞ்சம் கம்மிங்க ஐயா. படிப்பு கம்மி ஐயா. காமராஜர் எம்ஜிஆர் எல்லாம் எந்த காலேஜில் போய் படிச்சாரு? யார் படிச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. உங்களை காட்டி நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை தான் இருப்பேன். எனக்கு வந்து 54 வயசுனாலும் அத்தியாவசியம் வந்து நல்லா பேசுவேன். காரணம் புத்தி இருக்குன்னு பேசுவேன். நல்லா. சரி அது போட்டோம். இப்போ பொம்பளை பிள்ளையா அங்கே கட்டி கொடுத்துட்டு ஒரே பொம்பளை பிள்ளை தானே? ஒரே பொண்ணு தாங்க, ஒரே பொண்ணு. சரி, பொண்ணு அங்கே கட்டிச்சா வேற யாரும் கிடையாது? யாரும் கிடையாது. அண்ணனுக்கு அக்கா சொல்லுங்க. அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? அம்மாவுக்கு ஒரு 85 வயசு. 85 வயசு. இங்கே வீடு நிலங்கள் எவ்வளோ இருக்கு? வீடு வந்து இங்கே 10 சென்ட் இடம் என் பேரில் தான். நான் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன், என் பேரில் பட்டா. சரி, உங்கள் பேரில் பட்டா இதெல்லாம் வீடு இருக்கு. நிலங்கள் எதுவும் வேற வயசாக இருக்கா? ஒரு இடம் இருக்குது. ஒரு இடம் 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் விற்கிற நிற்கிது அப்படி. சரி, இப்போ உங்களுக்கு 55 வயசு, வாழக்கூடிய வயசு, ரைட்டு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை குட்டியோட இருக்கிறதா நான் உங்களுக்கு பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் ஆனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் வர முடியாது. இன்னும் கடைக்கு கடை இல்லை அது எனக்கு தெரியுது. பலசரக்கை போட்டு வர முடியாது. நான் அதை பார்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஜாதி மதம் தடையில ஒரு பெண் வந்து உங்கள் கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு பின்னால் இந்த இடம் காடு எல்லாம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு தான். ஆமாம். இப்போ கடைக்கு கூட அங்கே இருக்கிற லோனு போடுறாங்க. சரி, நம்ம கடைக்கு வந்து இப்போ லோனு கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டால் எனக்கு எத்தனை லட்ச ரூபா தருவியா?
ஐயா நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை மோகனை நான் பாருங்க, ஏன் கலப்படுறீங்க? 1,00,000 கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம், பார்த்துக்கோங்க. சும்மா 10,000 நேரத்துக்குலாம் வரமாட்டேன். உங்களுக்கு ஊருக்கே நான் 2 தரம் வர வேண்டியிருக்கும். எங்க ஊருக்கு வாங்க, வந்து வீட்டை பாருங்க, வாசலை பாருங்க, கடையை பாருங்க, அப்ப என்ன கலப்படுறீங்க? ஆமாம், இந்த வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுங்க. எனக்கு ஒரு விளையாட்டு சொல்லலை, 1,00,000 கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வாங்கிடுவேன். என்ன செக் போட்டு கொடுக்கணும். ஆ, அங்க என்ன கிடைக்கும்? அங்க என்ன கிடைக்கும்? புரியல. பொண்ணு வீட்டு என்ன கிடைக்கும்? பெண் வீட்டில் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றும் வழி இல்லாமல் தான் வராங்க. ம். ஐயா, நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். ஐயா கேளுங்க மோகன், நீங்கள் நம்ம ஆளாக இருக்கிறதுனால நான் ஓப்பனாக தான் பேசுவேன். எனக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு நான் பேசுகிறேன்னா இன்னைக்கு காலையில் எந்த ஃபோனும் அட்டன் பண்ணலை. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. அதான் ஃபோன் சாமானியமாக எடுக்க மாட்டேங்க ஐயா. எடுத்தா பேட்டரியில், செல்ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இறங்கிருச்சுன்னா பேச முடியுமா? அப்போ எனக்கு பேசும்போது பேச பேச எனக்கு எனர்ஜி கம்மியாயிருது. உடம்புக்கு முடியாமல் இன்னைக்கு வீட்டில் இருக்கேன். சரிங்க, சரி. உடம்ப பாருங்க, உடம்ப பாருங்க. எங்கே உங்களை மாதிரி ஆளுகள் இருந்தால் ஏன் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன உடம்ப குறைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இல்லை உடம்ப பார்த்தாதான் நம்ம நாளைக்கு பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபோனு நான் வந்து இப்போ உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. இது உங்களுடைய தவறுனால நீங்கள் அந்த செல்ஃபோன் கரெக்டாக இல்லைன்னு யாருன்னே தெரியல. இவ்வளோ தூரம் இல்லைங்கய்யா, நேற்று கூட ஆஃபீஸில் பேசுனீங்க, நேற்று கூட ஆஃபீஸில் பேசுனேன். அனுப்பதுன்னு நேற்று சொல்லுங்கள். திருநெல்வேலி ஒரு பொண்ணை காட்ட போயிட்டேன். சரி ம். ஐயா மோகன், இப்போ நீங்கள் வந்து இதுதான் உங்களுடைய ஒரு 54 வயசு ஆச்சு, ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டியா, அந்த கேரளாவில் இருந்த வீட்டை அந்த பிள்ளைக்கே கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமாங்கய்யா. இப்போ இங்கே 10 சென்ட் இடம், கடை எல்லாமே இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, மாதம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வருமானம் வருது. ம். வரக்கூடிய மனைவி வந்து உங்களையும் உங்கள் அம்மாவையும் கடையும் எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான், வேறு ஆண்வாரிசு எதுவும் கிடையாதுனால, சரிதானா? இல்லை ஆன்வர்ஸ் இருக்குதுங்க. ஆன்வர்ஸ் எனக்கு இது நான் நைட்டு வாங்கினதுங்க ஐயா. நான் சம்பாரிச்சு வாங்கினது. அதைத்தான் சொல்ல, வேறு யாரும் கிடையாதுல்ல, ஒரே பொண்ணு தானே உங்களுக்கு? இல்லை பொண்ணுக்கு அக்கா தங்கச்சாங்க கொடுத்து முடிச்ச கல்யாண செலவு நான் தான் பார்த்து கொடுத்தேன். கல்யாண இல்லைங்கய்யா, உங்களுக்கு செலவு ஐயா உங்களுக்கு பிறந்தது எனக்கு ஒரே பொண்ணு கட்டி கொடுத்தேன். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ உங்கள் பேரில் உள்ள சொத்துக்கு வந்து வரக்கூடிய மனைவி தான், சரியா? ஆமாம். இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, திருவாரூர் எங்கே இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்ல கேளுங்க. சொல்லுங்கய்யா. இப்போ உங்களுக்கு வந்து 54 வயசு ஆச்சு. வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே வருவாங்க. வரக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கோங்க. குழந்தை குட்டியோடு இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. சரி, நல்ல குடும்பம். நம்ம என்ன தெரியுமா ஐயா, நல்ல குடும்பம். ஒரே ஒரு விஷயம், நான் பார்த்து முடிக்கும் பொழுது 2 சைடு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் பார்ப்பேன். சரிங்க, அது பார்த்தா போதும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வரக்கூடியவங்களை வந்து நல்ல முறையில் பார்த்துக்கிறணும். ஐயா, நம்ம தெருவில் நம்மளை வச்சு விசாரிச்சு பாரு. நம்ம தெருவில் விசாரிச்சு பாரு. என்னோட டைப்பு எப்படி, நான் பழக்க வழக்கம் எப்படின்னு கேட்டுறது. சரிங்க, பார்த்தாலே தெரியுது வெகுளி டைப்பாக இருக்கீங்க. நான் வந்து அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டேங்க. நான் வந்து பீடி சிகரெட்டு தண்ணி, ஐயா பீடி சிகரெட்டு தண்ணி எதுவும் உண்டா, பழக்கங்கள் உண்டா? ஐயா, சிகரெட்டு பற்ற வைப்பேன். எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் ஜூஸ் எடுப்பேன். உண்மை சொல்ல என்ன இருக்கு? ஏன்னா கேரளாவில் இல்லைங்கய்யா, கேரளாவில் இருந்தவங்க எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க, அதனால தான் கேட்டேன். அதாங்க ஐயா, இப்போ ஊரில் வருமானம் கம்மி, வேலையும் கம்மியாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பிடுவேன். சரிங்க, உண்மை அதாவதுங்கய்யா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பொறுத்தவரையில் இந்த உண்மையை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்ல முழு குடிக்காரனா இருப்பாங்க. இல்லை நான் சொல்றேன், கேரளாவில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு வருமானம் நினச்சி சாப்பிட்டு, இப்போ இங்கே வந்து எல்லாம் சொந்தமாக செய்யறதுனால எனக்கு எல்லாமே வந்து எல்லாமே குறைச்சிக்கிட்டாங்க. சரி அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போதுமான. அதுக்காகவே உங்களுக்கு நான் சீக்கிரமாக இல்லை ஒரு நிமிஷம் மகன், நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வரனை ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, நல்ல குடும்பத்தை பாருங்க. நான் சாருக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சேன். அது வந்து சார் பயப்பட வேண்டாம். ரைட். மோகன் இப்படி செய்யுது. அம்மா நல்லா கெதியாக இருக்காங்களா? அம்மாவுக்கு வந்து கூணி நடப்பாங்க. எம்ஜிஆர் அடிமை பண்ண எம்ஜிஆர் நடப்பாருல, கூணிட்டு அப்படிதான் நடப்பாங்க. அதே சோறுலாம் வைப்பாங்க, நான் வச்சுக்குவேன் வீட்டில். இல்லைங்கய்யா, அவங்க கூனியா அது 85 வயசு அப்படி தான் இருப்பாங்க. அவங்க நடந்து அவங்க வேலையிலெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தண்ணி தூக்கி வைப்பாங்க. சின்ன குடம் வாங்கி வச்சிருக்கேன், தண்ணி தூக்கி வைக்கிறது. ஓ, அந்த வேலையும் பார்க்குறாங்களோ? பரவாயில்லையே. அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஐயா, கொரோனா சமயத்தில் 5 லட்ச ரூபா செலவுங்க ஐயா. கொரோனா சமயத்தில் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கள் அம்மா நான் வீட்டில் வச்சு பார்த்தவன். ரைட். அந்த ஒரு புண்ணியத்துக்காண்டி நீங்கள் நல்லா இருப்பீங்க கடைசி காலத்தில் உங்களுக்காக. அதையா நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பெருமை கேட்க சொல்றது, தெருவில் இருந்து விசாரிச்சு பாருங்க. நம்ம கேரளாவில் அந்த மோகன் எப்படின்னு மட்டும் கேட்டு பாருலாம் சொல்லுவேன். நண்பன் நான் யார்ட்டையாவது பேசப்பட்ட போக மாட்டேன். நான் ஒன்றும் சொல்லிடுவேன். சரிங்கய்யா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு நீங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு துணை கிடைப்பாங்க, சரியா? அதுக்கு நான் பொறுப்பு.
நான் வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, உண்மையை பேசிட்டீங்க. ஓகே 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 ஓகே. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நான் நம்மளுக்கு ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்ண மாட்டேங்கய்யா. நீங்கள் பார்த்து எப்போ சொல்லணும் ஓகே மோகன் இப்படி தான். இல்லை, ஒரு நிமிஷம் நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண எனக்கு ஒரு தடவை மட்டும் ஃபோன் பண்ணுங்க. வேணும் பண்ணுறேன் சார். ஆமாம், ஒரு தடவை மட்டும் இந்த நம்பரை பதிஞ்சிக்கிறேன். இந்த நம்பர் எனக்கு 2 நம்பர் கடையில் ஒரு நம்பர் சார். இது வந்து எப்பயுமே இந்த நம்பர் தான் பேசிகிட்டு இருப்பேன். அடுத்த நம்பரில் எப்பயும் பிஸியாக இருக்குது. என் நம்பரில் 10,000 20,000 கேட்டவங்க பதிஞ்சு வச்சுருப்பேன். இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். மோகன் இவ்வளோ தான் செய்யணும்னா கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, 2 மாசம் வருமானம் 1,00,000 ரூபா. சரிதானா? எந்த பொண்ணு வீட்டில் பேசி முடிக்கிறனோ அந்த 1,00,000 ரூபா. ஆமாம், 1,00,000 எனக்கு 2 தரம் அலைய வேண்டியது இருக்கு சார். நான் தரேன் சார், ஒரு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. என்ன கம்மியாக போடுங்க சார். நான் வந்து எனக்கு ஒரு வழக்கத்தோடு வந்தோடனே சாரை போய் நான் 2 பேரும் வருவோம். நாங்கள் 2 பேருமே சார் காலில் விழுந்து அவள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இதே போடுவோம் பொறுப்பா. அதாவது உங்களுடைய குலதெய்வம் அருள் இருக்கும். நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளுனே சொல்ல மாட்டேன். நான் ஒரு உழைப்பாளி. எனக்கு சார் நான் வந்து கேரளாவில் 35 வருஷம் கேரளாவில் இருக்கிறனாங்க. எனக்கு எல்லா விதத்தையும் நல்லா பேசுவேன் பழகுவேன். காசு விஷயத்தில் சொன்னமே நடந்துப்பேன். எனக்கு வந்து எப்படி வாக்கு தான் பெருசு. படிப்பு இருக்கு கம்மி சார். படிப்பு இருக்கிறது கம்மி. எனக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் இதாக பேசுவேன் சார். பேசுவேன் ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. ஐயா எல்லாரும் படித்தவங்க பூரா அறிவாளி வசதியானங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. இல்லை அப்படி சொல்ல சார். நான் வந்து நீடாமத்தில் தான் படித்தேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வருது. அதில் சர்டிஃபிகேட் கூட வாங்கி வச்சிருக்கேன். நான் அதில் சர்டிஃபிகேட் வைக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கூட நான் வந்து பொய் எனக்கு அளவும் பிடிக்காது. நேரவா நேராக போகும். சரி. இப்போ நீங்கள் சொன்ன உடனே நான் எதுவுமே பொய்ன்னு சொல்லலையா? நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன்ல. அதான் சார். நீங்கள் பணம் கட்டி ஆமாம், நீங்கள் 1 மாதம் ஆகிடுது உங்களுக்கு. ஓகே சார். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன எதுவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு 5 6 பொண்ணு வீட்டில் வந்து நானே பேசி வச்சிருக்கிறேன். நான் அனுப்பலை, உங்களுக்கு அனுப்பலை. சரி சார். ஓகே சார். உங்களுடைய விவரத்தை அங்கே கொடுக்குறேன். நீங்கள் போட்டோ எனக்கு அனுப்பலை. முதல்ல இன்னைக்கு போட்டாவும் ஆதார் கார்டும் அனுப்புங்க. போட்டோ அமைச்சிருக்கேன் சார். போட்டோ அமைச்சு இல்லை, அந்த போட்டோ சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அன்னைக்கு. நான் சொல்லும் போது போட்டாவும் ஆதார் கார்டும் தெளிவாக அனுப்புங்கன்னு சொன்னேன். ஓகே நாளைக்கு அனுப்புகிறேன் சார். நாளைக்கு அனுப்பிட்டு ஓகே சார். நாளைக்கு அனுப்பிட்டு இது மனசில் வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு தொண்டு செய்கிறேன், 50 பேருக்கு வச்சு வேலை கொடுக்குறேன். இந்த மாதம் கரண்ட் பில்லே 15,000 ரூபா. ஓகே. எனக்கு ஒரு வாக்குறுதி அனுப்பிச்சு கொடுங்க. சாருக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பாக என்ன வேணுமோ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். 1,00,000 ரூபா கொடுத்தா போதும். சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. நான் அவ்வளோ போர்ஸாக உங்களுக்கு பார்க்கணும். ஒரு 1,00,000 ரூபா நான் ஓப்பனாக தான் கேட்குறேன். 1,00,000 ரூபா கொடுங்க. நான் ஆமாம், நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பேரும் ஆஃபீஸில் இருந்து ஒன்றும் வேலை பார்ப்போம். ஓகே. சரிதானா? ஓகே சார். நம்ம சந்தோஷமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லணும். அப்போ தான் நானும் சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும். அதான் சொல்லிட்டேனே. அங்கேயும் இது 10 ரூபா எதிர்பார்க்குங்க. அங்கேயும் 10 ரூபா கிடச்சிது. இல்லை, பெண் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஒரு நிமிஷம், நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன். பெண் வீட்டுகளில் 1000 2000 கெட்டுறதே அவங்க சங்கடப்படுறாங்க. நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்திலாம் வாங்க மாட்டேன். சார் இப்போ அவங்களுக்கு சொந்த இடமா சொந்த வீட்டில் இருக்குங்களா? ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு பெண் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இல்லாத நமக்கெல்லாம் அமையும். சொந்த வீடு வசதி வாய்ப்பு சொந்த வீடு இருந்தால் நீங்கள் அவங்க வீட்டில் போய் நீங்கள் உட்காரணும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து இப்போ சென்னையில் மதுரையில் எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. ராம்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. சொந்த வீடு இருக்கிறவங்க. எனக்கு வந்து சென்னை வேண்டாம். காரணம் சென்னையில் ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றி போயிட்டாங்க சார். சென்னையில் வேண்டாம். சென்னையில் ஐயா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இனி நான் வந்து உங்களுக்கு முடிச்சு வைக்கிறேன்னா யாரையும் ஏமாற்ற முடியாது. நான் எல்லா ரெக்கார்டும் வாங்காமல் நான் செய்ய மாட்டேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்கன்னு பார்த்தீங்களா? பார்த்தேன். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொம்மை கூட இப்போ இடையில பார்த்தேன். ஒரு முஸ்லீம்கார பொம்பளை. அது ராஜபாளையம். அது ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அவங்கள வர சொல்லியிருக்கேன். 3 மாப்பிள்ளை ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்க. உங்களோட தன்மைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நல்ல ஒரு வழக்கு சொன்னப்பாரு. ஐயா நான் வந்து என்ன வேணாலும் செஞ்சு கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். அதாவது ஒரே ஒரு விஷயம், இந்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர், வாரத்துக்கு 4-5 கல்யாணங்கள் முடியுது. ஐயா உங்க வந்து நான் தினம் பார்த்துக்கிறேன். கல்யாணம் முடிச்சு பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க. அந்த முஸ்லீம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து ஏதாவது ஊட்டிலேருந்து பொம்பளை எல்லாம் சொன்னீங்க. அந்த அம்மாவை இப்போ அந்த அம்மாவை பேசுறதை ஏன் அப்படி போட்டோன்னா அவங்க உண்மையில எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். சில பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி எல்லாம் ப்ராடாக இருக்கு.
வாங்க ஒரு நாளைக்கு வாங்க வீடாமத்துக்கு வாங்க, நம்ம கடையில் வந்து பாருங்க, பார்த்துட்டு உட்காந்து பேசிட்டு ஜாலியாக போகலாம். ஏன் கலவரி? எனக்கு எங்கேயா சாப்பிட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் போனு, ஐயா 2 மாதம் ஆச்சு பணம் கட்டி ஒரு தகவலும் இல்லைன்னு உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்போ பேசிக்கிட்டு அதாவது இருக்கேன். யார் நான் இன்னைக்கு ஒரு தெத்து இன்னைக்கு நம்ம ஊரில் மன்னர் ராஜமன்னர் ஒரு தெத்து இன்னைக்கு இப்படி கடை திறக்க போகலான்னு. ஓ அப்படியா? அது விவசாயம். சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாருங்க பாருங்க. ஆமாம், நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்கய்யா, நான் என்ன இன்னமும் நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும். இல்லை இல்லை, நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். இப்போ என்னென்னா ஒரு 10,000 ரூபா பதிவு அப்படிங்கும்போது 10,000 20,000ங்கும்போது டெய்லி ஒரு ஆள் பார்ப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ கமிஷன் 50,000 1,00,000 தரேன்னு சொல்லிடுறாங்க. அதனால 50 பேர் வேலைக்கு போட்டிருக்கேன். இப்போ முதல்லையாவது 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அதான் சார் சொன்னீங்களா ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸ், நான் அப்போ வேலைலாம் முதலாவது நம்மள தினம் பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. மறுமணத்துக்கு பெண்கள் ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா உடனே முடிஞ்சிடும். இப்போ இந்த அம்மாலாம் போட்டேன் 3 நாளில் முடிஞ்சிச்சு. யூடியூப்பில் போட்டேன் 3 நாள் தான். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு சாட்டு ஒரு உதாரணம் கேட்கணும். இந்த வீடியோ காலில் ஒரு பொம்பளை ஒரு மதுரை தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் என்ன மங்கேகரசன் ஒரு பேர் வருது சார். சரி, அவங்க போட்டோ ஒன்று கேட்டு பாருங்களேன், கிடைக்குமா பாருங்க. அதாவது பேர் வந்து மங்கேகரசு. சரி சரி, நான் பார்க்குறேன், என்னென்னு பார்க்குறேன். அதாவது இங்கே நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா பாருங்க, ஐயா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து ஐயாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன். ஆமாம், அதாவது பார்த்து கண்டிப்பாக பண்ணி தந்துடுவேன். உங்களுக்கு வந்து ஒரே இதுதான். அதில் நீங்கள் நாளைக்கு செஞ்ச பிறகு 10,000 20,000 சொல்லக்கூடாது. 1 லட்ச ரூபா கரெக்டாக கொடுத்துடணும். அதெல்லாம் நான் செய்வேன். ஐயா பயப்படுங்க. ஐயா ஒரு கட்டில் பீரோ எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஏன் வேலை தந்து ஐயாவுக்கு தந்துடுறேன். ஒரு கட்டில் பீரோல், ஒரு கட்டில் ஒரு பீரோல் ஐயாவுக்கு தந்துடுறேன். எனக்கா? ஒரு கட்டில் ஒரு பீரோல் ஐயாவுக்கு ஃப்ரீ. சரி, அப்படியே கிளம்புறீங்க. கட்டில் பீரோவில் கமிஷனில் கழிச்சிக்கலாம் கிலோ எதுலையா வச்சுக்கீங்க. எனக்கு ஐயா வீட்டில் தான் நான் தான் 4 கடி. நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 கட்டில் கிடக்கு. அந்த ஐயா வந்து நம்ம கடையில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஐயாவுக்கு அனுப்புறேன். வந்து பாருங்க, கடையோட பேரெல்லாம் அனுப்புகிறேன், வந்து பாருங்க. அதாவது என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி மனிதர்கள் நிறைய பொருளுக்கு பஞ்சமே கிடையாது. வேண்டான்னு சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு பொருள் வரும்போது சும்மாவே யாரும் வரமாட்டாங்க. சரிங்க. அது ஐயா ஒரு நிமிஷம். இந்த மங்கேகரசன் சொல்கிறல்ல, அவங்க வந்து தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்த்துறாங்க. 2 வருஷமா அவங்க வந்து 54 வயசு அவங்களுக்கு. சரி, நான் என்னென்னு பார்க்குறேன். அது விசாரிச்சு பாருங்க. அது கிடச்சினாக்கா அது ஓகே ஆச்சு உங்களுக்கு. அவங்க வந்து யாருமே கிடையாது. பேர் மங்கேகரசு. அந்த ஒரு இது நான் 2 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள. சரி சரி சரி. இன்ன வரைக்கும் அவங்க வந்து திருமணம் ஒன்றும் அவளை ஒத்தையாக தான் இருக்காங்களாம். அக்கா இருக்காங்க, அக்கா இல்லைன்னு சொன்னாங்க. வந்து ஐயா விசாரிச்சு பாருங்க. சரி, நான் என்னென்னு பார்க்குறேன். சரிங்க நன்றி. எனக்கு இன்னும் ஐயாவுக்கு ஆஃபீஸ் பண்ண மாட்டேன், நான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி நான் இதை பதிஞ்சு வச்சுக்கிறேன். சரி ஒன்றும் நினச்சிக்காது. நல்ல போல் கடவுள் நல்ல போல் நம்ம கொண்டு போக பயப்படாதீங்க. உடம்புக்கு முடியலன்னு ஒரு நாள் வீட்டில் இருந்தால் இன்றைக்கும் போட்டு நீங்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படி பேசுறதுல புரிஞ்சிக்க முடியும் நமக்கு. அதுக்காகவே பண்ணுறதா? இல்லை அப்படி மனசு விட்டு பேசுறதுன்னா சாரி ஃப்ரீயாக இருக்கீங்க, நானும் ஃப்ரீயாக இருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நான் என்ன முடியாத ஆளை போட்டு இந்த மாதிரி பண்ணுதியா? கார் கூட எனக்கு இன்னைக்கு ஓட்ட முடியல. சரி நீ வெளியில் சார் நல்ல மனசோட பேசுறீங்க சார். சந்தோஷம் சார் எனக்கு. என்னத்தை சார் கொண்டு போக போகிறோம்? இருக்கிறதானே நல்லா பண்ண போகிறோம் சார். ஒன்றுமே கொண்டு போக மாட்டேன். நம்ம நான் தான் சொன்னேன், கேரளாவில் இருக்கும் நான் சம்பாதிக்கிறதே கிடையாது சார். உங்கள்கிட்ட பேசுனா அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பேசினாங்க ரவி சார்ட்ட. அந்த பொம்பளைலாம் வேஸ்ட்டு. சரிங்கய்யா சரி சொல்லுங்கய்யா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்னங்கிறத ஃபாலோ பண்ணுறேன். சரியா? சரிங்க நாளைக்கு நான் போட்டோ அனுப்பிச்சிடுங்கய்யா. நான் போட்டோவும் ஆதார் கார்டு அனுப்புங்க. ஓகேங்க. நன்றி.